ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். காலிஃப்ளவர் மஷ்ரூம் 65 சாப்பிட்ருப்பீங்க. இது போல் கேபேஜ் கோஸ் 65 சாப்பிட்ருக்கீங்களா? செய்து பாருங்கள். இது போல் கண்டிப்பாக மறக்கவே மாட்டீங்க. 5 நிமிஷத்தில் செய்தெல்லாம் வாங்குது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 2லேருந்து 3 கப் அளவுக்கு கோஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். கோஸ் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கோஸ்லேருந்து தண்ணி வெளியே வரும், அதனால் பெருசு பெருசாகவே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன். இந்த மசாலா பொருட்கள்லாம் உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது நான் வந்து அம்மியில் தட்டி வச்சுருந்தேங்க, அதை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கூடவே ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ரஃபாக தான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். இது சரியான பக்குவத்தில் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும், தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. ஏன்னா இந்த கோஸ்லேயே தண்ணி விட்டு வரும், கோஸ் வெங்காயத்துலேயே தண்ணி விட்டு வரும், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு கடலை மாவு, நம்ம பஜ்ஜி போண்டாக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கடலை மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம பக்கத்தில் 65 போடுறதுக்காக எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சூடாக இருக்கிற எண்ணெயை இந்த மாவில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பூனோ கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும், நம்ம கை வைக்க முடியாது. கலந்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கரண்டியில் ஒட்டியிருக்கிறது எடுத்துட்டு கைகளால் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடும் போது அந்த சூடாக இருக்கிற எண்ணெயோட மாவு சேர்த்து நல்லா உதிரி உதிரியாக மாவு நல்லா வரும். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்திங்கனாவே போதுமானதாக இருக்கும். அரிசி மாவு அதிகமாக சேர்த்துட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும். இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இந்த மாவு மிக்சரை வந்து நம்ம கோஸில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்ட்டு சூப்பராக இருக்குங்க 65. இப்போ இந்த மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும் போது சரியாக இருக்கும், தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கலந்து விட ஈக்குவலாக சரியாக வந்துடும். நீங்கள் எவ்வளோ கோஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவும் அரிசி மாவும் எடுத்துக்கோங்க. நல்ல கோட்டிங்காக வந்துடும். சப்போஸ் நீங்கள் கடலை மாவு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும், அதனால் பார்த்து நீங்கள் லிமிட்டடாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த ஈரப்பதம் இருக்குது பாருங்கள், கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தளன்னு ஆகிட்டாலும் பஜ்ஜி மாதிரி ஆகிடும், அதனால் தண்ணியே சேர்க்காதீங்க. நீங்கள் இந்த கோஸில் இருக்கிற தண்ணி, வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி விட்டு வரும் இல்லைங்களா, கலந்து விடும் போது அந்த கை சூட்டில் சரியாக இருக்கும். இப்போ சரியான பக்குவத்தில் இருக்குது, பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் பாருங்கள், எண்ணெயை அதிகமாக காயக்கூடாது, மீடியமாக காய்ச்சிருந்தா போதும். கலந்து வச்சிருக்க கோஸ் இந்த மாதிரி உதிரியாக உதிர்த்து விட்ட மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப உதிரியாகவும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும், அதே டெம்பரேச்சரில் இருந்தால் தான் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி வரும் பக்கோடா. தீ ஏற்றவோ இறக்கவோ கூடாதுங்க. அப்படி பண்ணிங்கன்னா பக்கோடா வந்து ஒன்று தீஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு பேட்ச் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் உடனே கலந்து விட்டுற வேண்டாம். 30 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பிட்டுக்கோங்க. எண்ணெய் சிலசிலப்பெல்லாம் அடங்கினதோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. எண்ணெய் சிலசிலப்பு அடங்கி வந்துடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம், இது சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான கேபேஜ் 65, கேபேஜ் பக்கோடா எதுனாலே நம்ம பேர் வச்சுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும், கண்டே பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் செய்து கொடுத்துட்டு இது எதில் செஞ்சேன்னு அதுக்கப்புறம் கேட்டு பாருங்கள். அவங்க காலிஃப்ளவரோ இல்லை மஷ்ரூமோ தான் சொல்லுவாங்க, கேபேஜ்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பேட்சும் அதே போல் தான் போட்டு பொரிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கேபேஜ் 65 பக்கோடா ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், மேலே கார்னிஷிங்காக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.